அக்கினி வெயில் மண்டே பொழந்துட்டு இருந்துச்சுதா, வருண பகவான் வழிகாட்டிட்டார். போடுன்னு போட்டு எரிஞ்சிட்டார் 2 நாளாக மழை. பாருங்கள், ஆடெல்லாம் ஒழுங்காக சாப்பிடவே இல்லை. இதெல்லாம் நம்மளோட வளர்ப்பு. 6 ஆடு தாயாடு வாங்கிட்டு வந்தேன். இன்றைக்கி 22 இருக்குது. சூப்பராக இருக்குது, நல்லா வளருது, நல்லா இருக்குது. எல்லோரும் ஆடு வளங்குங்க. ஆடு வளர்க்குறது ஒன்றும் தப்பான தொழில் கிடையாதுல்ல. விவசாயம் தான், அதுவும் விவசாயம் தான். எனி டைம் ஏடிஎம் போல் அவங்களுக்கு எப்போ தேவையோ அப்போதைக்கு டம்முன்னு எடுத்துகிட்டு டம்முன்னு காசு எடுத்துகிட்டு போயிட வேண்டியது தான். அவ்வளோதான். இடம் வேணும், பசுந்தீவனம் வேணும்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ உலர் தீவனமே போதும். கடலக்கொடி, சோளம், கம்பு இந்த மாதிரி உலர் தீவனம் வாங்கி வச்சுக்கலாம். உங்களுக்கு உங்கள் ஏரியாவுக்கு என்னென்ன கிடைக்குதோ அதை வாங்கி வச்சுட்டு அழகாக வளர்க்கலாம். ஆடு வளர்க்குறதுலாம் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. அதுக்கு தேவையான டாக்டரை கேட்டோம்னா தேவையான மருந்து எழுதி கொடுத்துருவாங்க. நம்ம வாங்கி வச்சுட்டு கழிச்சல் இருக்கா, சளி பிடிச்சிருக்கா, என்ன வேணும், பூச்சி மருந்து வேணுமா, என்ன வேணுமோ வாங்கி கொடுத்துட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் கொஞ்சம் கவனம் வேணும், அவ்வளோதான். வீட்டில் இருக்க எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டே இதையும் பார்த்துக்கலாம். நீங்கள் சும்மா சின்ன இடம் இருந்தால் போதும், உலர் தீவனம் வாங்கி வச்சுட்டு அழகாக வளர்க்கலாம். இதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டம்லாம் கிடையாதுங்க. வாங்கும்போது எல்லாம் வீட்டில் திட்டினாங்க, என்னால் அப்புறம் ஆடு பார்க்க முடியும்னு சொல்லிட்டு என்ன சூப்பராக டெவலப் பண்ணி கொண்டு வந்துட்டேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும்.